நைட்டு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. இன்னும் விடியவே இல்லை. கொத்தமல்லி செடி வந்து வளர்த்துருக்காங்க. எவ்வளோ அடர்த்தி அழகாக வந்திருக்கு பாருங்கள். மணி பிளான்ட் செடி காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி வின்டர் ஜாக்கெட் இல்லாமல் வெளியில் போகவே முடியாதுங்க. அவ்வளோ குளிருது. செம்மையாக குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் குலோப் ஜாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அடுத்த கிளாஸ்க்கே போவேன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் கர்வ் வந்து பெருசாகவே போட்டிருக்கேன். ஹாப்பியா பேபி? இல்லை கிச்சன் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. வெரி குட். ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்கங்க ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி. வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் இன்னைக்கு எங்களோட ஒரு நாள் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் விசாகனுக்கு வந்து பீரியாடிக் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் விசாகனை, என்னெல்லாம் வந்து ஸ்கூலில் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்கின தையல் மிஷின் வந்து இப்போ எப்படி இருக்குது, நான் தைக்கிறேனா இல்லையா அதையே பற்றி சொல்கிறேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஐட்டம் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னா சீக்கிரம் வாண்டான்ற ஓடு ஓடு ஓடு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. 6 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ நைட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. இன்னும் விடியவே இல்லை. அதோட கொஞ்சம் பனி காற்றா வேறு இருக்குது. அதான் ஸ்கூல் பஸ் வந்துச்சு. விசாகன் குட்டி ஏறிட்டார். பூனைக்குட்டி எல்லாம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கீழே வந்து கேட் ஃபுட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுதா? சரி வாங்க வீட்டுக்கு போகலாமா? வெளில வந்துட்டால் வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது இல்லாச்சோ. வாடா. காலையில் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் சூரியன் உதயம் ஆகியிருக்காங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு நிறைய பேர் அப்படியே வாக்கிங் போவாங்க செய்வாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொத்தமல்லி செடி வந்து வளர்த்துருக்காங்க. எவ்வளோ அடர்த்தி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தொட்டிலே வச்சுருக்காங்க, இதுலேயும் இருக்குது. இதில் வந்துட்டு வெந்தயக்கீரை போட்டிருக்காங்க. குட்டி குட்டி தொட்டிலே அழகாக வச்சுருக்காங்க. தக்காளி கூட இதில் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சும்மா கிராண்ட் மால் லூலூவில் வந்துட்டு வெளியில் தெர்மாக்கோல் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. அதில் தக்காளி செடி வந்து அழகாக பூ வச்சிருச்சு. ரெண்டு வீட்டு கார்டனை சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வீட்டு கார்டனுக்கு வந்தாச்சு. முருங்கை வந்து பூ வச்சுருக்குங்க. இது வந்து ஏப்ரல் மாதம் போல் காய்க்க ஆரம்பிச்சிரும். நிறைய காய் பிடிக்கும். நியர்பை லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் ஒரு 70 to 80 காய் வந்து பறிச்சிருப்போம். இந்த வருஷம் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபுல்லாக பூ இருக்குது பாருங்கள். இது வந்து பூ வந்து கொஞ்சம் உதிர்ந்துருங்க கொஞ்சம் காற்றுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு இது பண்ணுவேன். ஸோ நாளைக்கு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அது பண்ணோன்னா காயும் நல்லா காய்க்கவும் செய்யும். இந்த தடவை அந்தளவுக்கு முருங்கைக்காய் வராதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா கிளையும் வெட்டிட்டேன். ஒரே ஒரு கிளை மட்டும்தான் இருந்துச்சு. இதுவுமே கருவேப்பிலை மேலே விழுந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் விட்டு வச்சேன். கடைசியில் பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்போ காய்க்கும்னு தெரியல. ஸோ அது காய்க்கிறதப்போ வந்துட்டு நல்லா சீசன் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அங்கங்கே வந்துட்டு பூ வச்சுருக்கு. இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இடம். ஸோ நான் அதில் வந்துட்டு கார்டன் வீடியோ எப்படி மேக் ஓவர் பண்ணேன் அது எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடில் ஃபுல்லாக வெந்தயக்கீரை இன்னும் வந்து அறுவடை பண்ணலைங்க. ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ் ஆகிடும். லெமன் கிராஸ் செடியை வந்துட்டு இந்த தடவை கீழே எடுத்து வச்சாச்சு. இது தாங்க நம்ம வீட்டு மணி பிளான்ட் செடி. ஆக்சுவலாக இந்த சைடுமே ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லாம் வந்து அதை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். வேறு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரே ஒரு தொட்டி தான். இதில் இந்த அளவுக்கு மணி பிளான்ட் செடி வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசை தாங்க செஞ்சுருந்தேன். அவருக்கு வந்து குட்டி குட்டியாக தோசையும் மல்லி சட்னியும் கேட்டார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை செஞ்சாச்சு. லஞ்சுக்கு வந்துட்டு புளியோதரையும் நேந்திரன் சிப்ஸ் இருந்தது. ஸோ அதையும் கொடுத்தாச்சு. விசாகன் குட்டிக்கு வந்துட்டு அதே தோசை தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தொட்டுக்க வந்து பொடி கேட்டான். சரின்னு செஞ்சு கொடுத்தாச்சு. இன்னுமே வந்து விசாகன் வந்து சட்னி சாம்பார் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டுறாங்க. தொட்டுக்க ஃபுல்லாக பொடி தான். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பொடியிலே வெரைட்டியாக அரைச்சிடுறது. முருங்கைக்கீரை பொடி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி,
பருப்பு பொடி, இட்லி பொடி, தேங்காய் பொடி, அது மாதிரி நிறைய வெரைட்டியாக அரைச்சிருவேன். அடுத்தது வந்து முடக்கத்தாங்கீரை பொடி வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறப்பே காய வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்னும் அரைக்கல, இனிமேல் தான் வந்துட்டு அரைக்கணும். ஸோ இந்த மாதிரியாவது அவனுக்கு எதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கத்தாரில் வந்துட்டு வின்டர் நல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ காலையிலயும் சரி, சாயங்காலமும் சரி, வின்டர் ஜாக்கெட் இல்லாமல் வெளியில் போகவே முடியாதுங்க. அவ்வளோ குளிருது, செம்மையாக குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிக்கிறதுனால குளிர் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஆனால் டே டைமில் தான் நிறைய குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நியர்பை 19 டிகிரி 18 டிகிரி வந்து டே டைமில் தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு 10 மணிக்கு மேலே, ஒரு 2 மணிக்குள்ளார அந்த டைமில். ஸோ ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 டிகிரி அப்படி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஈவினிங் தான் செம்மையாக வந்து குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஈவினிங் வந்து குளிர்றதை விட அந்த காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு அடிக்குதுங்க. ஸோ அதனால தான் செம்மையாக குளிர் அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. வெறும் அந்த குளிர் மட்டும் இருந்துட்டால் கூட தெரியாது, அந்த காற்றும் அடிக்கிறதுனால அந்த குளிரை வந்து இன்னும் தூக்கி விட்டுது. ஸோ செம்மையாக குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஜர்க்கின் போட்டால் தான் போக முடியுது, அப்படிலாம் போகவே முடியல. டே டைம்லலாம் இப்போ வந்து ஜர்க்கின் போடுற அளவுக்கு வரல, இதுக்கு மேலே நாட்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜனவரியில் தான் வந்துட்டு ஃபுல்லாக கோல்டாக இருக்கும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து குலோப் ஜாமுன் செய்யறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்கங்க. போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். நம்மளுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் தான் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து செஞ்சுருந்தேன்னா, ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நான் செஞ்ச குலோப் ஜாமுன். இது வந்து ஆக்சுவலாக ஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ரெடிமிக்ஸ் பேக்கெட் வச்சு தான் செஞ்சுருந்தேன். ஸோ நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த குலோப் ஜாம் நான் எப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு இது சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஜிட்ஸ் அப்படிலாம் எம்டிஆர் மிக்ஸ் இது 2 தாங்க யூஸ் பண்ணுவோம் கத்தாரில். மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எம்டிஆர் தான். சப்போஸ் எம்டிஆர் இல்லை அப்படின்னா தான் ஜிட்ஸ் அப்படின்ற மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2த்துல எதுனாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும். குலோப் ஜாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து உடையாமல் ரொம்ப குழன்னு ஆகாமல் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் எடுத்தோன்னா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வரும். இந்தியாவில் வந்துட்டு ஜிட்ஸ் இருக்காது, GITZ அப்படின்ற பிராண்ட் இது வந்து கத்தாரில் இருக்குது. இந்த நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவீங்க அப்படின்னா பால் ஊற்றி பிசையலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாம் மாவு பிசைகிறப்போ. அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி பிசையலாம், 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுகர் சிரப் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு குலோப் ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன், பாருங்கள். கீழே வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன், பாருங்கள், கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். இதான் நான் செஞ்ச குலோப் ஜாமோட க்ளோஸ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். சாஃப்ரான் போட்டிருக்கேன், ஏலக்காயில் தட்டி போட்டிருக்கோம். ஸோ இதுதான் குலோப் ஜாமுன். யாருக்கெல்லாம் குலோப் ஜாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த குலோப் ஜாம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அவங்க நிறையா கொடுத்தாங்கங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. தையல் மிஷின் வந்து தச்சு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து நான் முன்னாடி வாங்கியிருந்த தையல் மிஷின். எப்போனா நியர்பை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, தீபாவளிக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் இந்த தையல் மிஷின். ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓட்டி பழகிட்டு இருக்கேன். நியர்பை நியூ இயருக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தையல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து யார்கிட்ட தையல் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். அவங்க வந்து நல்லாவே ட்ரெயின் ஆனவங்க. நியர்பை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வந்து டெய்லரிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வேவ் மாதிரி இது மாதிரி தையல் போட்டு பழக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தையல் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நேராக தையல் வரதுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இது வந்து பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி வர்ற மாதிரி கர்வ் இது. அதுக்கப்புறம் அதிலே வந்துட்டு ஜிக்ஸாக் தையல் இது. ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்றா நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அடுத்த கிளாஸ்க்கே போவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். இதை ஜஸ்ட் அப்படியே ஓரம் அடிச்சுட்டு அடுத்தது இந்த தையலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் தையல். இது வந்து மிஷினில் அப்படியே கொடுத்து அடிக்க முடியாது. அதுக்கான டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி 2 இது முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு குட்டி துணியாக. ஸோ இதை வந்து ஓரம் அடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு இது மட்டும் வரைஞ்சிட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த தையல் மிஷின் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன் இந்த மிஷின் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நியர்பை ப்ளவுஸ் எல்லாமே அவங்களுக்கும் தைக்கிறாங்க, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தைக்கிறாங்க, அதுக்கப்புறம் சுடி டாப்ஸு எல்லாமே தைக்கிறாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால தான் நானே இது வாங்கினேன்.
ஸோ இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைட் ஆன் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன கிளாத் வந்து ஓர் அடித்து காமிக்கிறேன். எனக்கு இன்னும் தையல் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னு சொல்ல முடியல. நியர்பை ஒரு 70% பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 30% வந்துட்டு இருக்குதான். ஏன்னா நான் நியர்பை இப்போ தாங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். முன்னாடி நான் கற்றுட்டு இருந்தேன், ஆனால் அப்போ வந்து மிஷின்லலாம் தைக்கவே இல்லை. ஃபுல்லாக கை தையிலே தான் போட்டு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே அந்தளவுக்கு கிளாஸே ஒழுங்காக எனக்கு சொல்லியே கொடுக்கல. ஸோ இப்போது இவங்க வந்து நல்லா சொல்லித்தராங்க. அதனால் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது பாருங்க. இங்கே இதோட நிப்பாட்டிட்டு பேக் ஸ்டிச் அடிக்கணும் நாங்கள். ஏன்னா இது வந்து தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேக் ஸ்டிச் அடித்து தையல் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேராக இன்னும் வரலன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் தான். ஸோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா? இதை வந்து தச்சு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். மிஷின் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது, தைக்க சரியாக இருக்குது. என்னென்னா எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் அந்தளவுக்கு அந்த பாபின் சுற்றுறது அதெல்லாம் வந்துட்டு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் பண்ண ஆரம்பிக்கல பாபின் சுற்றுறது. ஆனால் இந்த கீழே வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்களே இருக்கப்போ நம்மே பண்ணோம் அப்படின்னு இருக்குது. ஸோ நானாக தனியாக பண்ணுறப்போ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ஊசி தான் உடச்சிருக்கேன். எப்படி கற்றுக்கிறப்போ நிறைய ஊசி உடையுன்னு சொன்னாங்க. தெரில, பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஷேப்பில் வந்து கொடுத்து அடிக்கணும். நான் கொஞ்சம் கர்வ் வந்து பெருசாகவே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக அடிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடம் எடுக்க வரல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஊசியை உள்ளார இறக்கிட்டு அதுக்கப்புறம் துணியோட ஷேப்பு, அதாவது துணியோட டைரக்ஷனை மாற்றிட்டு அப்படியே ஊசியை இறக்கி அடித்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த ஊசி மேலே இருக்கு இல்லையா? இப்போ இது துணியில் இறக்கணும். துணியில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு துணியை எப்படி ரொட்டேட் பண்ணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இடம் மாறாதுன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸாக வந்துட்டு அவங்க நல்லா சொல்லி தந்துட்டுருக்காங்க. மெயினாக இதெல்லாம் எதுக்கு தைக்கிறது அப்படின்னா மெஷினோட கண்ட்ரோல் வந்து தெரியறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இந்த ஜிக்ஸாக்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு வந்து அப்போ தான் தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு மாதிரி தைக்கிறதுக்குலாம் வந்துட்டு இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நெக் வைக்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே தைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கர்வில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஓரளவுக்கு 1 2 இது 2 ஓரளவுக்கு வந்துடுச்சு. இந்த சைட் மட்டும் கொஞ்சம் இறங்கிடுச்சு. சரி ஓகே, தைக்க தான் வரும்னு சொன்னாங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சில நேரம் இந்த கிட்டக்க போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வளைச்சிட்றேன். நீங்கள் யாராவது இந்த தையல் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தால் தாராளமாக வாங்குங்க, நல்லாயிருக்கு. இந்த மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா JV1400. இது வந்து நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த அன்பாக்சிங் வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆஃபர் வந்து அடிக்கடி போடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஆசைங்க, அச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது பாவாடை சட்டை ஏதாவது தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பார்ப்போம் ஏதாவது ஒன்றாவது தைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக டைமிங் தான் செட் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பாருங்க, தையல்லாம் நல்லா விழுது, சூப்பராக விழுது தையல் எல்லாமே. மிஷினும் நல்லாயிருக்கு, நல்லா ஃப்ளோவாக ஓடுது. இப்போ வந்து ஒரு இது நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக போகுது பார்த்தீங்களா? நல்லா அழகாக வந்துருச்சு தையல் எல்லாமே. இந்த தையல் மிஷினில் நான் ஃபஸ்ட்டு செஞ்சது இது தாங்க. இது என்ன அப்படின்னா தையல் மிஷினுக்கான கவரு. அவர் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தார், மிஷினுக்கு ஒரு கவரை போடு இருந்தால் என்னோடய டிஷர்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. என்னையும் நம்பி அவர் டிஷர்ட்டே கொடுத்துருந்தாரு. இது வந்து கொஞ்சம் இதுவாக பழசான டிஷர்ட் தான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் செஞ்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு போட்டு காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பவர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
அதான் வந்து ஒன்று ஒன்றா ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து அச்சு பாப்பா கண்ணி பண்ணேன். இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அவள் தான் வச்சுருக்கா. தையல் மிஷினுக்கான உரை வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக தச்சாச்சு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் பண்ண ப்ராஜெக்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இது ஒன்று வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது அச்சு பாப்பா கண்ணி ஒன்று பண்ணேன். எடுத்துகிட்டு வாடா அச்சோ. இது வந்து அச்சு பாப்பாக்காக பண்ணது. இது என்னன்னா பேபியோட தலகாணி. இப்போ தாங்க தச்சு கொடுத்தேன். அச்சு வந்து செம்ம ஹாப்பி. என்னடா இது தலகாணியா? ஹாப்பியா பேபி? அச்சுக்கு மையெல்லாம் வச்சு விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்ருக்கேன். இன்னைக்கு சும்மா ஆசையாக இருந்தது. 2 பொட்டு மட்டும் தான் வச்சேன். அப்புறம் மையம் வேணும் வைக்கவான்னு கேட்டேன். சரின்ட்டு காமிச்சா. அச்சு நல்லா இருக்கா இது? அச்சுக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இப்படி பண்ணக்கூடாதுடா சொல்லிட்டா. அச்சுக்கு இது பிடிச்சிருக்கா? டெய்லி வச்சுக்கிறீங்களா? சரி வச்சுக்கிறேன். லிப்ஸ்டிக் வச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க. அது பேர் தான் அப்பா. சரி வச்சுக்கிறேன். போங்க விளையாடுங்க, அம்மா தச்சுட்டு வரேன். ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிச்சன் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது என்னென்னா கார்லிக் பீலர். ஸோ இது மேலே இருக்கிற இது வந்து சும்மா பிளாஸ்டிக். இது தானா ஜஸ்ட் ஒரு கவர். இதை பிரிச்சுட்டு இப்போ வந்து பூண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உரித்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. கட்டவரில் மாட்டிக்கிட்டு பூண்டு வந்து உரித்து பார்க்கலாம் எப்படி வந்து வாட்டமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து 2 பூண்டு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம நெயில் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணியிருப்போம். அப்போ உரிக்க வந்து கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஒருத்தவெல்லாம் அழகாக வந்துடுது. ஆனால் இது வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு பண்ண முடியுமான்னு தெரில. முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் நம்ம எமர்ஜென்சிக்கும் பண்ணிக்கலாம். பட் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நம்ம நெயில்ஸ் மாதிரியே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கரெக்டாக நம்ம நெயில் கட் பண்ணியிருப்போம். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பூண்டு உரிக்கிற வேலை, வெங்காயம் உரிக்கிற வேலைலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான். இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்துடுச்சு. 2 பூண்டு வந்து உரிச்சிருக்கேன். நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. அன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணப்போ இதோட ரேட் எல்லாமே சொல்லியிருப்பேன். பாருங்கள். விசாகன் குட்டியை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சுங்க. விசாகன் இப்போ என்ன எக்ஸாம்ப்பா வருது? என்ன டெஸ்ட்டு? இப்போ PT2 எக்ஸாம். பீரியாடிக் டெஸ்ட் வந்துட்டு வருது. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்துட்டு விசாகன் குட்டியை படிக்க வைக்க போகிறேன். நான் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விசாகன் குட்டியை வந்துட்டு லெசன் ஃபுல்லாகவுமே வாசிக்க சொல்லிடுவேன். ஸோ அப்படி படிக்கிறப்ப வந்துட்டு அவங்க லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறப்பே வந்துட்டு கான்செப்ட் வைஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆக்கிடுறாங்கங்க. நம்ம ஊர்லலாம் கூட மக்கப் பண்ணி செய்ய ஏதாவது ஒன்று மறந்துட்டா கூட தெரியாது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. கான்செப்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிறதுனால அவங்களாவே ஓனாக வேர்ட்ஸ் போட்டு எழுதிடுவாங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அப்படி படிக்கிறப்ப ஏதாவது புரியல அப்படின்னா நான் கேட்க சொல்லுவேன். டவுட் ஏதாவதுன்னா கேளுப்பா அப்படின்வேன். ஸோ அதிலே அவன் வந்து ஃபுல்லாகவுமே புரிஞ்சுப்பான். புக்கோட பின்னாடி கொஷின் ஆன்சர் அதுலேருந்தும் கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வாசிக்க சொல்கிறதுனால உள்ளாருந்து கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. உள்ளாருந்து கேட்கறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். விசாகனுக்கு எந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்னா தமிழ் தாங்க. அவனுக்கு தமிழையே தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். என்னாச்சுடாச்சு? உன்னையும் தான் எடுத்திருக்கேன். என் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக. சொல்லு பாப்பாவுக்கும். இந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. வெரி குட். அப்புறம் இது என்ன லெசன்னா உள்ளங்கையில் ஒரு உலகம். உலகம் உள்ளங்கையில். அப்புறம் இருங்க, நான் லாஸ்ட் ஒரு திங்க் பண்ணுவா. தர வல்லது. வெரி குட். விசாகனுக்கு வந்துட்டு நம்ம தமிழையே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாதாங்க புரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தூய தமிழ்லாம் தெரியாது இல்லையா? அதுவும் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அப்படியே ஒன்று ஒன்றா நம்மளே சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். மெயினாக வந்துட்டு மேக்ஸும் சோஷியல் ஸ்டடீஸும் அவர் பார்த்துப்பார். மீதி சப்ஜெக்ட் எல்லாம் நான் சொல்லி தரணும். ஒழுங்காக படிக்கணும். என்ன இல்லை சோஷியல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குது ரிவிஷன் பண்ண இல்லை? ஓகே. வந்து நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் படித்தாலே போதும், ஃபுல்லாத்தையுமே முடிச்சிருவான். நல்லா படிப்பல்லப்பா? ஓகே சரி வாங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க.
டொமேட்டோ வேணுமா? அப்புறம் என்ன வேணும்? இது அச்சு காமிக்கிறேன். அச்சுக்கு ஆ அச்சுக்கு ஆ வெண்டைக்காய் வேணும். வெண்டைக்காய் வேணுமா? சரி, அப்புறமா கார்டனில் போய் எடுத்துகிட்டு வரேன். அச்சுக்கு கேரட் வேணும். கேரட் வேணுமா? சரி, ஓகேடா, எடுத்துகிட்டு வரேன் எல்லாமே. டொமேட்டோ வேணுமா? சரி, எடுத்துகிட்டு வரேன்டா. அம்மா புக்கு தான். ஸ்கூல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒர்க் ஷீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்கங்க. ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் அது என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இது வராது, வேறு இது தான் வரும். பட் இந்த மாடலில் மேபி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ குட்டீஸ் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான ஒர்க் ஷீட்டு. ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒர்க் ஷீட் வந்து முன்னாடியே கொடுத்து படிக்க வச்சுருவாங்க. இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.